السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: عليكم بالصدق. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவங்க அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகஸ்ட் 15 இந்தியாவினுடைய சுதந்திர தினம், 79வது சுதந்திர தினத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இந்திய திருநாட்டில் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் இஸ்லாமியர்கள் சமநீதி, கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரங்களில் முழு உரிமை பெற்று இந்த இந்தியாவிலே சிறந்த குடிமக்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தில் நாம் இந்த ஜும்மாவிலே சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக சுதந்திர போரில் முஸ்லிம்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி, இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி ஆற்றிய அந்த தியாகங்களை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இந்திய திருநாட்டிற்காக வேண்டி உயிர் நீத்த அத்தனை ஷஹீதுகளையும் உயிர் தியாகங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். இஸ்லாம் இந்த உலகிற்கு வழங்கிய அருள்கொடைகளில் முக்கியமான ஒன்று மக்களுக்கு சுதந்திர மனப்பான்மை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய மார்க்கம் யாருக்கும் அடிமை கிடையாது என்ற உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒரு இஸ்லாமியன் இந்த கலிமாவின்படி தான் அவன் வாழ வேண்டும். இந்த கலிமா தான் அவனுக்கு உயிர் மூச்சு. அந்த கலிமாவில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அப்படி என்றால் நான் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அடிமை கிடையாது. இந்த உலகத்தில் நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அடிமையாக இருப்பேன் என்ற ஒரு கொள்கையை பிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அருள்கொடையாக வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு என்ன தெரியுமா? யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. அடிமையை விற்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடிமை என்று வரும்போது அதை எதிர்க்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படி ஒரு சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்களுடைய பங்களிப்பை அதிகரிக்க செய்திருக்கின்றான். எந்த ஒரு முஸ்லிமும் தன்னை அடக்கி ஆளும் தகுதி இறைவனுக்கு மட்டுமே உண்டு என்று நம்புகிறான். இந்த நம்பிக்கை இன்னொரு மனிதனுக்கு ஒரு அடிமையாக இருப்பது என்பது அது எந்த ரீதியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு நம்பிக்கையை ஒரு இஸ்லாமியன் பெற்றிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் யாருக்கும் யாரும் அடிமையாக முடியாது, இந்த நாட்டை யார் அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாங்கள் நிற்போம் என்றுதான் அந்த வேட்கையிலே, விடுதலை வேண்டும் என்ற வேட்கையிலே நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திர போரிலே பங்கு பெற்றார்கள். இந்த அடிமைத்தனத்தை ஒழித்தளித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் யாருக்கும் அடிமை ஆக முடியாது என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு தெரியும், அவர்கள் ஒரு கருப்பின அடிமை, கடுமையாக சிரமப்பட்டாங்க, பல்வேறுபட்ட பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளானார்கள், நிறைய அடி வாங்கி இருக்கிறார்கள், சிரமப்பட்டிருக்கிறார்கள், நீண்ட காலம் அடிமையாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, அவருடைய அடிமைத்துவத்தை நீக்கியதற்கு பிறகு ஒரு நேரத்தில் ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சென்று பேசி கொண்டிருக்கும் பொழுது எதேச்சமாக யதார்த்தமாக இப்படி சொல்லி விடுவார்கள், கருப்பியின் மகனே என்று கேட்டு விடுவார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கருப்பியின் மகனே என்று கேட்டு விடுவார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று முறையிடுவார்கள், யா ரசூலல்லாஹ், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி என்னை திட்டி விட்டார், கேட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைத்து, அபூதரே, நீங்கள் செய்தது தவறு, அறியாமை காலத்தில் உள்ள பழக்க வழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று கண்டிப்பார்கள், எச்சரிக்கை செய்வார்கள். இந்த ஹதீஸிலிருந்து விளங்க வேண்டிய செய்தி, முதல் விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமையாக இருந்து வந்தவராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண வம்சத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் சரி, யாருக்கும் அவர்கள் மதிப்பளிக்கக்கூடிய தன்மை இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குகிறது. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, அவ்வளவு காலமும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்திருக்கிறார்கள், பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்று அந்த அடிமைத்தன்மை அது நீங்கியதற்கு பிறகு சாதாரண ஒரு பேச்சுக்கு கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. காரணம், யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை நம்முடைய இஸ்லாம் போதிக்கிறது. அதனால்தான் இன்று வரையிலும் பல உயிர் தியாகங்களை செய்வதற்கு இஸ்லாமியர்கள் தயாராக இருக்கிறார்கள். எத்தனையோ சமுதாயத்தவர்கள், எத்தனையோ மக்களுக்கு வராத தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு முஸ்லீமுக்கு வந்திருக்கிறது. உயிரா அதை சாதாரணமாக மதிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். உனக்கு அடிமையாக இருக்க வேண்டுமா, உயிர் பெரிதா என்று சொன்னால், உயிர் போய்விடும் என்று சொன்னால் கூட நான் உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் என்று உயிரை நீட்பதற்கு கூட துறப்பதற்கு கூட தயாரானவர்கள் இஸ்லாமியர்கள். நபிமார்கள் இது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை போராடக்கூடிய தன்மை நபிமார்கள் தொட்டு வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஃபிரௌன் கிட்டத்தட்ட 6 லட்சம் யூதர்களை அடிமையாக்கி வைத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த யூதர்களை காப்பாற்றினார்கள் மட்டுமல்ல, யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மட்டுமல்ல, ஃபிரௌன் அந்த 6 லட்சம் யூதர்களையும் கொத்தடிமைகளாக வைத்திருந்தான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீட்டெடுத்தார்கள். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதும் அதற்காக வேண்டி போராடுவதும் நபிமார்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கடைசியாக இறுதி பேருரையில் ஆற்றிய விஷயம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள் இறுதி பேருரையிலே, உங்களுடைய இறைவன் ஒருவனே, உங்களுடைய தந்தை ஒருவனே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எந்த அரபியருக்கும் அரபியர் அல்லாதவருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது. கருப்பனுக்கும் வெள்ளையனுக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அரபி பேசுவர் சிறந்தவன், அரபி பேசாதவன் தாழ்ந்தவன், கருப்பன் தாழ்ந்தவன், வெள்ளையன் சிறந்தவன், அழகானவன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லோரும் ஒரே தந்தையின் கீழ் வந்தவர்கள், யாவரும் ஒருவரே.
ஆகையினால் உங்களிடத்திலே இனம் மொழி எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி சென்றார்கள். நான் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதும் அடிமைத்தனத்துக்கு எதிராக போரிடுவதும் இஸ்லாமியர்களின் இரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம். ஒரு இஸ்லாமியன் யாருக்கும் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டான், அல்லாஹ்வை தவிர. அதனால்தான் அந்த கலிமாவை அவன் இதயத்தில் ஏற்றிருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ். நான் அடிமை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு சுதந்திர வேட்கைக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள். அதனால்தான் இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய சூழ்நிலையில் சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள், சிறைக்கு பின்னால் இருந்தவர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள் ஏராளமானவர் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக எத்தனையோ சமுதாயத்தினர் பாடுபட்டிருந்தாலும் அதிகமான எண்ணிக்கையில் உயிர் நீத்தவர்களும் அதிகமான பொருளாதார உதவி செய்தவர்களும் ஒவ்வொரு போராட்டத்திற்கு பின்னால் நின்று பக்க பலமாக இருந்தவர்களும் இஸ்லாமியர்கள். வரலாறுகள் தற்போது வரை அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது, உண்மையும் அதுதான். ஆனால் இன்னும் காலப்போக்கில் நாம் யோசிக்கும் பொழுது அந்த வரலாறுகளே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய் வரக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தை நாம் அடைந்து வருகின்றோம். பாட புத்தகத்திலே நிறைய வரலாறுகள் நீக்கப்பட்டு விட்டது. நிறைய இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான விஷயங்கள் பாடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. புராணங்கள், தேவையில்லாத கட்டுக்கதைகள் பாடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான வரலாறு, சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற முஸ்லிம்களுடைய நிலை சம்பந்தப்பட்ட வரலாறு, முஸ்லிம்கள் செய்த தியாகங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை பற்றி நாம் பேசாவிட்டால், இதை பற்றி நாம் சிந்திக்காவிட்டால் வரக்கூடிய சந்ததியினர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு கூட்டத்தினரை, ஒரு பிரிவினரை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு உள்ள வரலாறுகளையும் நூலகங்களையும் அழிக்க வேண்டும். பண்டைய காலத்தில் அதான் செய்வாங்க. ஒரு நாட்டுக்கு படையெடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் உள்ள புத்தகங்களை, நூலகங்களை முதல்ல அழிப்பாங்க. அதை அழித்து முடித்து விட்டால் அவருக்கு பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு, பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு எதுவுமே தெரியாது. ஆக மிக முக்கியம் என்பது வரலாறு. இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நபர்கள் அதிகமானோர் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள். பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நாம் ஒரு சில நபர்களை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் சுதந்திரத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு, தன்னுடைய தொழிலை எல்லாம் முழுக்க முழுக்க பொருளாதாரத்திற்காக, சுதந்திரத்திற்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கொடுத்திருக்கிறார்கள். 1987 நடைபெற்ற முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பர்மாவினுடைய தலைநகர் ரங்கூனிலே பகதூர் ஷா சிறை பிடிக்கப்படுகிறார். பகதூர் ஷா சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார். பகதூர் ஷா ஆங்கிலேயனுடைய அதிகாரி ஹட்சன் என்ன செய்கிறான்? ஒரு தட்டிலே ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு அதிலே மேலாக ஒரு துண்டை மூடிக்கொண்டு வருகிறான். வந்து பகதூர் ஷா அவர்களிடம் கொடுக்கிறான். பகதூர் ஷா அவர்களே, இந்தாங்கள் உங்களுடைய காலை உணவு, ஆங்கிலேய அரசு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது என்று சொல்லி கொடுக்கிறான். பகதூர் ஷா அந்த தட்டை வாங்கி அந்த மேல் போத்தி இருக்கக்கூடிய துண்டை எடுத்து பார்ப்பார்கள். பகதூர் ஷாவுடைய 2 மகனுடைய தலை அந்த தட்டிலே இருக்கிறது. தலை அந்த தட்டிலே இருக்கிறது. பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி, ஒன்றும் பேசவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள். அந்த அதிகாரி ஹட்சன் கேட்டான், பகதூர் ஷா அவர்களே, உங்களுக்கு அழுகை வரவில்லையா? உங்களுக்கு அழுகை வரவில்லையா என்று கேட்டான். பகதூர் ஷா சொன்னார்கள், அரசர்கள் ஒருபோதும் அழுவது கிடையாது, அரசர்கள் ஒருபோதும் அழுவது கிடையாது என்று சொன்னார்கள். ஆக இந்த இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய 2 பிள்ளைகளை என்ன செய்தார்கள்? உயிர் கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு போராட்டத்திலும் நம்முடைய முஸ்லிம் முன்னோர்கள் செய்த தியாகத்தின் விளைவாகத்தான் இன்று இந்தியாவில் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்தமானிலே ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. வரலாறு சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலை முஸ்லிம்களுக்காக வேண்டியே கட்டப்பட்டது.
யாரெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ அந்த முஸ்லிம்களை அடைப்பதற்காகவே அந்தமானில் ஒரு சிறை கட்டப்பட்டது. ஏராளமான உலமாக்கள் அவர்கள் இந்த சுதந்திர போரில் இறந்து போனார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலமாக்களுடைய ஒவ்வொரு மசாயில்களும் ஒவ்வொரு ஃபத்வாக்களும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மார்க்க சட்டங்களுமே நீங்கள் ஆங்கிலேய எதிர்ப்பு அதிலே கலந்திருந்தது. மாப்பிள்ளை முஸ்லிம் என்று சொல்வார்கள் கேரளா முஸ்லிம்கள், ஒரு பிரிவினர், ஒரு குலத்தார் மாப்பிள்ளை முஸ்லிம்கள். அந்த மாப்பிள்ளை முஸ்லிம்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதின் காரணமாக கிட்டத்தட்ட 1100 பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். 1100 பேர் ஆங்கிலேய அரசால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாப்பிள்ளை கிளர்ச்சியாளர்களை முஸ்லிம்களை கேரளா திருச்சூரில் இருந்து கோயம்புத்தூர் வரை சரக்கு ரயிலிலே ஏற்றி வந்திருக்கிறார்கள். சரக்கு ரயிலில் ஏற்றி வந்ததின் காரணமாக மூச்சு திணறி கோயம்புத்தூரில் வந்து இறங்கக்கூடிய நேரத்தில் இறந்தவர்கள் 55 பேர். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்தில் ஈடுபடும் பொழுதும் நம்முடைய முஸ்லிம் முன்னோர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டிய உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் மொஹானி மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக எழுதக்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். உருது மொஹல்லா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சாங்க ஹஜ்ரத் மொஹானி. பிரிட்டிஷாரை பற்றி என்ன செஞ்சாங்க, ஆங்கிலேயருடைய எதிர்ப்புகளை அதை தெரிவித்து கொண்டே வந்தாங்க. ஒரு நேரத்தில் ஒரு இளைஞனுடைய கவிதை அந்த உருது மொஹல்லாங்கிற பத்திரிகையில் பிரசுரமானது. அந்த கவிதை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆங்கிலேயர்களை கொதிப்படைய செய்யக்கூடிய அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை கொண்ட கவிதையாக இருந்தது. அந்த கவிதை ஒரு இளைஞன் எழுதினான், அதை பிரசுரம் செய்தார்கள் ஹஜ்ரத் மொஹானி அவர்கள். இதை படித்ததற்கு பிறகு ஆங்கிலேய அரசால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே ஹஜ்ரத் மொஹானிக்கு ஆங்கிலேய அரசு நோட்டீஸ் அனுப்பியது. நீங்கள் இப்படி தவறாக நீங்கள் கவிதை எழுதியிருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த கவிதையை யார் எழுதியது என்று எங்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். பதிலுக்கு ஹஜ்ரத் மொஹானி என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இந்த பத்திரிகைக்கு பொறுப்பு நான் தான், இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் நான் தான். ஆகையினால் அது யார் எழுதியிருந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு. நீங்கள் என்ன வேண்டுமென்றால் என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எனக்கு கொடுங்கள், நான் தான் அதற்கு பொறுப்பு என்கிறார்கள். இப்பொழுது ஆங்கிலேய அரசு ஹஜ்ரத் மொஹானியை ஒரு 6 மாத காலம் சிறை தண்டனை கொடுக்கிறது. 6 மாத காலம் சிறை தண்டனை. ஹஜ்ரத் மொஹானியுடைய அந்த உருது மொஹல்லாங்கிற பத்திரிகை தடை செய்கிறது. அவர்கள் வைத்திருந்த அச்சகத்தை ஜப்தி செய்கிறது. இத்தனையும் செய்து ஹஜ்ரத் மொஹானி அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறது. தண்டனை 6 மாத காலம். காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு இளைஞன் ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு கவிதையை எழுதினான். யாரோ ஒருவர் ஹஜ்ரத் மொஹானி அவர்களும் கேட்கிறார்கள், மொஹானி அவர்களே, யாரோ எழுதிய கவிதை தானே, அதற்கு நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்தில் ஹஜ்ரத் மொஹானி அவர்கள் சொல்லுவார்கள், யாரோ எழுதிய கவிதைதான், ஆனால் அந்த கவிதையின் கருத்திற்கு நான் உடன்பட்டு வருகிறேன். அந்த கவிதையின் கருத்து எனக்கு பிடித்திருக்கிறது. அந்த கவிதையின் கருத்து ஆங்கிலேயருக்கு கோபத்தை ஏற்படுத்துமையானால் நான் அதை மீண்டும் நானே எழுதுவேன் என்று சொல்லுகிறார்கள். பிறகு 6 மாத காலம் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மனைவி இவர்கள் சிறைக்கு உள்ளே போகும் பொழுது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். அவருடைய மனைவி குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மனைவி அந்த குழந்தையுடைய தந்தையை காண்பதற்காக, தன்னுடைய கணவனை காண்பதற்காக சிறைச்சாலை வருகிறார்கள். சிறைச்சாலை வந்தால் மொஹானியுடைய மனைவியை சிறைச்சாலையில் அனுமதிக்கல. எந்த சிறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆங்கில அரசு சொல்லலை. 3 நாட்கள் சிறைச்சாலைக்குள்ளேயே தேடிக்கொண்டு பட்டினியாக கிடக்கிறார்கள் ஹஜ்ரத் மொஹானி அவர்களுடைய மனைவி. கடைசியாக அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது, மொஹானி அவர்கள் இந்த சிறையில் இருக்கிறார்கள், காண்பிக்கப்படுகிறது. மொஹானி அவருடைய மனைவி அந்த சிறை கம்பிகளுக்கு வெளியிலே நின்று கொண்டு தன்னுடைய குழந்தையை காட்டுகிறார்கள் தந்தையிடம். மொஹானி அவர்கள் தான் பெற்ற அந்த குழந்தையை
அந்த சிறை கம்பிகளுக்கு ஊடாக கையை விட்டு அந்த குழந்தையை அப்படியே பிடித்து கொஞ்சுகிறார்கள். இதை பார்த்த ஆங்கில அரசினுடைய அதிகாரிகள் இதையும் குற்றம் என்று சொல்லி சிறை விதிகளை ஹஜ்ரத் மொஹானி அவர்கள் மீறிவிட்டார். குழந்தையை கம்பிக்கு பக்கத்திலே கையை கொடுத்து அந்த குழந்தையை பிடித்து முத்தமிட்டது ஒரு தவறா? இதையும் தவறாக சொல்லி ஹஜ்ரத் மொஹானி அவர்களுக்கு சிறை தண்டனை 2 வருடமாக நீடித்தது. இப்படியெல்லாம் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டு அத்தனை விஷயங்களையும் பொறுமையாக இருந்து எதிர்த்து போராடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள். வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு பாடத்திட்டத்திலும் சரி வரலாறுகளும் சரி மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் குறிப்பாக இந்த சுதந்திர தின நேரத்திலாவது அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், வஉசி பெரிய கப்பல் கம்பெனி வச்சிருந்தாங்க. சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர் வஉ சிதம்பரனார். அவர் கப்பல் சுதேசி கப்பல் என்ற நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்காக எல்லோரிடத்திலும் பங்கு கேட்கிறார். எல்லாரும் இணைச்சி செய்யணும் கம்பெனி, பெரிய கம்பெனி உருவாக்குறதுக்கு. அந்த நேரத்தில் ஹாஜி ஏஆர் பக்கீர் முகமது சேட் என்கிற நம்முடைய முன்னோர்கள் தான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து 8000 பங்குகளை வாங்குகிறார்கள். இப்படியெல்லாம் யாரெல்லாம் நமக்கு வரலாறுகளில் சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு பின்னால் இருந்த உதவிய அத்தனை நபர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள். மௌலானா முகமது அலி அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஈரோட்டில் ஒரு கூட்டம் நடக்கிறது. ஈவேரா பெரியார் சொல்லுகிறார், காந்திஜிக்குள் இந்த தேசம் இருக்கிறது, காந்திஜிக்குள் இந்த தேசம் இருக்கிறது. காந்திஜி மௌலானா முகமது அலியினுடைய ஜேப்புக்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு காந்திஜிக்கும் காந்தியடிகள் அவர்களுக்கும் மௌலானா முகமது அலியும் நெருக்கமான ஒரு உறவு. எல்லா ரீதியான ஒத்துழைப்பையும் மௌலானா முகமது அலி அவர்கள் வழங்கி வந்தார்கள். ஒரு நேரத்தில் லண்டனிலே வட்டமேசை மாநாடு நடைபெறுகிறது. மகாத்மா காந்தி அவர்களும் மௌலானா முகமது அலி அவர்கள் லண்டனுக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே முகமது அலி அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவாக இருக்கிறது. அந்த வட்டமேசை மாநாட்டிலே 5 நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மௌலானா முகமது அலி அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தார்கள். தன்னுடைய நலனையும் பார்க்காமல் தேச நலனுக்காக பேச ஆரம்பித்தார்கள். அந்த பேச்சு 2 மணி நேரம் நீடித்தது. 2 மணி நேரமும் அந்த வட்டமேசை மாநாட்டில் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசியாக மௌலானா முகமது அலி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் தேசத்துக்கு நான் திரும்பி போக விரும்பவில்லை. ஒன்று, எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுங்கள். அடிமை நாட்டுக்கு சென்று நான் இறக்க விரும்பவில்லை. ஒன்று, எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய இந்த நாட்டிலே எனக்கு கல்லறையை செய்து விடுங்கள். நான் இங்கே அடக்கமாகி விடுகிறேன், இறந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப 1931 உடல்நிலை சரியில்லாமல் மௌலானா முகமது அலி அவர்கள் மௌத்தாகிறார்கள். மௌத்தானதற்கு பிறகு அந்த லண்டன் அரசாங்கத்திலே அங்கேயே அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளித்தும் கூட முஸ்லீம் நாடுகள் அங்கே அனுமதிக்கவில்லை. கிட்டத்தட்ட மௌலானா முகமது அலி அவர்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக 22 நாடுகள் கேட்டது, எங்கள் நாட்டில் நாங்கள் அடக்கம் செஞ்சுக்கிறோம். கடைசியாக பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்திலே மௌலானா முகமது அலி அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படியெல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள். இன்னைக்கு நம்ம வெளியில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இது சார்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் விழிப்புணர்வுக்காக வேண்டி இதையெல்லாம் சொல்லப்படுகிறது, அதோடு முடிந்து விடுகிறது. ஒரு காலத்தில் பாடத்திட்டமாக இருந்தது, பிள்ளைகள் படித்து கொண்டார்கள். இன்று வரலாறு புக்கு கூட குறைவாகத்தான் இருக்கிறது. இதை பற்றி பேசுவதும் கூட ஒரு எரிச்சலாக இருக்கிறது. என்ன சுதந்திரத்தை பற்றி என்ன இருக்கிறது? சுதந்திரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறணும். சுதந்திரத்துக்காக நம்முடைய முன்னோர்கள் எப்படி போராடுங்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போதுதான் இந்த சுதந்திரத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். நம்முடைய முன்னோர்கள் இந்த அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு உரிமையோடு இருப்பதற்கு நமக்கு இடமளித்திருக்கிறார்கள். ஏதோ நாம் அந்நியன் அல்ல, இந்த இந்தியாவுடைய முதல் குடிமக்கள் நாம் தான் என்பதை நாம் உணர வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த போராட்டத்தில் அவர்கள் செய்த தியாகம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. எத்தனை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம்.
நமக்கெல்லாம் தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எடுத்த உடனே அவங்க பேரை கேட்டோடனே நமக்கு தெரியும். இந்திய தேசிய இராணுவத்தை வடிவமைத்தவர், கட்டமைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் அந்த தேசிய இராணுவத்தை கட்டமைப்பதற்காக நிதிகளை திரட்டினார்கள். 1943 மலேசியா, சிங்கப்பூர், பர்மா எல்லா இடங்கள்லையும் போய் நிதி திரட்டுகிறார். அப்பொழுது பர்மாவிற்கு வருகிறார் நேதாஜி அவர்கள். வந்து அங்குள்ள வியாபாரிகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. நேதாஜி சொல்கிறார், எங்களுடைய இந்திய தேசிய இராணுவத்திற்காகவே நீங்கள் நிதி கொடுங்கள் என்று சொன்னபோது அங்கிருந்த வியாபாரிகள் எல்லாம் ஆலோசனை செய்து சொன்னார்கள், எங்களுடைய வருமானத்திலே, எங்களுடைய வியாபாரங்களுடைய வரக்கூடிய வருமானத்திலே 10% நாங்கள் தேசிய இராணுவத்திற்காக வழங்கி விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நேதாஜி திரும்ப கேட்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய வீரர்கள் இந்திய நாட்டுக்காக வேண்டி ரத்தம் சிந்துகிறார்கள், அவர்கள் 5% 10% அளவு ரத்தம் சிந்துகிறார்கள், நீங்கள் என்ன 10% தருகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி கோபமாக சொல்லி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு தாடி வைத்தவர், தொப்பி போட்ட ஒரு முதியவர் அப்படியே எழுந்து செல்கிறார். சென்று நேதாஜியிடம் சென்று கையிலே ஒரு துண்டு சீட்டை நேதாஜியிடம் கொடுத்து விட்டு வந்து விடுகிறார். நேதாஜி அவர்கள் அந்த துண்டு சீட்டை பிரித்து பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு கண் கலங்குகிறார்கள். நேதாஜி அவர்களின் கண்களிலே அப்படியே கண்ணீர் தழும்பி நின்று வருகிறது. என்னவென்று பார்த்தால் நேதாஜி அவர்கள் படிக்கிறார்கள். அடுத்து அந்த சின்ன துண்டு சீட்டில் இருந்த விஷயத்தை படித்து காண்பிக்கிறார்கள். என்னுடைய ரங்கூனிலே, இந்த பர்மாவில் இருக்கக்கூடிய என்னுடைய தொழில் நிறுவனம் 1 கோடி அளவுள்ள மதிப்புள்ள அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் நான் இந்திய தேசிய இராணுவத்திற்காக நான் ஒப்படைக்கிறேன், அன்பளிப்பு செய்கிறேன், கொடையாக கொடுக்கிறேன் என்று அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. யார் என்று பார்த்தால் அவர்கள்தான் முகமது ஹபீப். வரலாற்றிலே வல்லல் ஹபீப் என்று சொல்லக்கூடிய முகமது ஹபீப். இந்திய தேசிய இராணுவம் என்று சொன்ன நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய நேதாஜி. ஆனால் அதே நேரத்தில் நேதாஜியினுடைய அந்த இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைப்பதற்கு உதவியவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்பிலான அன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? 1 கோடிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் பெரிய காசு. அப்படியே ஒப்படைத்தவர்கள் வல்லல் ஹபீப். நாம பொருளாதார உதவி செய்யலை அப்படின்னா சுதந்திர போராட்டம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். நாம் முன்னாடி உயிர் தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால் உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள் பின்தங்கி இருப்பார்கள். எல்லா ரீதியான போராட்டத்திலும் நம்முடைய இஸ்லாமியர்கள் கலந்திருக்கிறார்கள். காந்தியடிகள் ஒவ்வொரு போராட்டமும் என்ன செஞ்சாங்க? போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒத்துழையாமை இயக்கம், உப்பள்ளி போராட்டம், கப்பலோட்டி போராட்டம், நிறைய போராட்டங்கள் சுதந்திரத்தில் நடந்தது. அதில் ஒரு போராட்டம் தான் அந்நியர் ஆடைகளை எரித்து போராட்டம். ஆங்கிலேயர் ஆடைகளை என்ன செஞ்கிறது? எரித்து போராட்டம் செய்கிறது, எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அதை எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்கிறாங்க? அந்த ஆங்கிலேயருடைய ஆடைகள் எரிக்கப்படுது. அந்த நேரத்தில் பம்பாயை சேர்ந்த உமர் சுபஹானி, நம்முடைய முன்னோர் உமர் சுபஹானி மிகப்பெரிய பஞ்சு ஆலைக்கு சொந்தக்காரர். காந்திஜி போய் கேட்குறாங்க உமர் சுபஹானி அவங்களிடத்துல, உங்களுடைய அந்த பஞ்சு ஆலையில வைத்து இந்த ஆங்கிலேய ஆடைகளை நம்ம எரிக்கலாமா என்று கேட்கிறார். உமர் சுபஹானி சொன்னார்கள், இதைவிட எனக்கு நன்மையான காரியம் எது இருக்க போகிறது? இந்த தேசத்திற்காக, ஆங்கிலேய எதிர்ப்பிற்காக நீங்கள் இங்கு கொண்டு வந்து எரியுங்கள், என்னுடைய இடத்தை நான் தருகிறேன். கொஞ்சம் இந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், சாதாரண சிறு தொழில் செய்யக்கூடிய நாம், சிறு வியாபாரங்கள் செய்யக்கூடிய நாம் எத்தனை பேரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம்? எத்தனை பேருடைய முகச்சிலிப்புக்கு ஆளாகக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? ஏன்னா வியாபாரம் கெட்டு போயிடும், தொழில் வீணாக போயிடும், இவன்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டோம்னா தொழிலை கெடுத்துருவான் அப்படின்னு எவ்வளவு நம்ம வியாபாரத்தில் தொழிலில் கவனமாக இருக்கிறோம். அவ்வளோ பெரிய பெரிய மில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க உமர் சுபஹானி. அந்த நேரத்தில் ஆங்கிலேயருக்கு எதிர்த்து செய்வோமேயானால் நிச்சயமாக பாதிப்புக்கு உள்ளாகுவோம் என்று தெரியும், நம்முடைய தொழிலே முடங்கி போய்விடும் என்றிருந்தும் கூட நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? உமர் சுபஹானிங்கிற அந்த கொடையாளி என்னுடைய தொழிற்சாலையில் வைத்து நீங்கள் எருகி விட்டுங்கள்,
எரிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, வரலாறுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உமர் சுப்ஹானி அவர்கள் 30,000 மதிப்புள்ள ஆங்கிலேய ஆடைகளும் எடுத்து கொடுத்தார்கள், அதையும் எரிக்கப்பட்டது என்ற வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்காக தியாகம் செய்ததில் முதலிடத்தில் உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? கவலைக்குரிய விஷயம். இந்த நாட்டிலே இஸ்லாத்திற்கும் முஸ்லிமுக்கான வாழ்விற்கு இந்தியர்களாக நாம் முயற்சி செய்ய போராடவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியர்கள் இஸ்லாமியர்கள் இரண்டாம் தர குடிமக்களை போன்று ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாத்திலும் பின்தங்கி இருக்கிறோம். 79 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்தியாவிலே 20 கோடிக்கும் மேலாக முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாச்சார் குழு சொல்லித் தருகிறது, முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது மக்கள் தொகை கணக்குப்படி 14.4% மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அரசாங்க பொறுப்பான பதவிகளில் அவர்கள் உயர் விகிதாச்சாரத்தில் கிடையாது. இன்னைக்கு IAS என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3% தான் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நம்ம 14% முஸ்லீம் இருக்கிறோம் இந்த நாட்டில். IAS என்று பார்க்கும் பொழுது 3%. சர்வதேச விவகாரங்களை தீர்மானிக்கிற IFSங்கிற பதவி, அதில் வெறும் 1.8% பேர் தான் வேலையில் நம்ம இருக்கிறோம் முஸ்லீம்கள். அதே மாதிரி IPS பொறுத்தவரையும் 4% தான் நம்ம வேலையில் இருக்கிறோம். மத்திய காவல் படை, எல்லைப்படை, இது போன்ற பாதுகாப்பு படைகளில் 3.2% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி மாவட்ட நீதிபதிகள், ஜட்ஜு ரொம்ப ரொம்ப குறைவு, 2.7% மட்டுமே முஸ்லீம்கள் ஜட்ஜாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி போயிருக்கிறோம். இதை விட ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக சச்சார் குழு என்ன செய்து நமக்கு வழங்கியிருக்கிறது, முஸ்லிம்கள், இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், சுதந்திரத்திலே போராடி உயிர் தியாகம் செய்த முஸ்லிம்கள் இன்று நாட்டில் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 22.8% மக்கள் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மிக மோசமான வறுமை கோட்டில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் தலித்தை விட பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. தலித்தை விட நம்முடைய வேலை வாய்ப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகையில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். சாச்சார் குழுவே சொல்லுது, தலித்துகளுக்கு 23% குழாய் குடிநீர் கிடைக்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு 19% அந்த குழாய் குடிநீர் கிடைக்குதான். கிட்டத்தட்ட தலித்துகளுக்கு 32% ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா முஸ்லீம்களுக்கு 22% ரேஷன் கார்டு இருக்குதான். இப்போ இவ்வளவு புள்ளி வரும் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த இந்தியா சுதந்திரத்துக்காக வேண்டி போராடிய நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டு அடைந்த இந்த சுதந்திர நாட்டிலே இஸ்லாமியருடைய நிலை இதுதான். இப்போ இதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். பெற்ற சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்திய நாடு நமக்குரிய நாடு. நாம் அந்நியரை போன்று, இரண்டாம் தர குடிமக்களை போன்று நடத்தப்படுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். இரண்டாவதாக கல்வியில முன்னேறி காட்டும். இன்னைக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். நம்ம எத்தனையோ என்ன செய்யறோம், இப்போ உள்ள நவீன காலத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்லேயும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம், கல்வி தான் முன்னேற்றம்னு பார்க்குறோம், காதில் வாங்கிட்டு போயிடுறோம். நம்முடைய இளைஞர்கள் சரியான முறையில் கல்வி கற்கிறதே இல்லை. சரியான காலேஜ், சரியான இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறது இல்லை. படித்தாலும் வேலைக்கு போகிறதில்ல. இப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ சொல்லப்பட்ட இந்த புள்ளி விவரம் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அரசாங்கத்துடைய வேலைவாய்ப்பு நம்ம பின்தங்கி இருக்கிறோம். கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். சராசரியாக ஒவ்வொரு முகல்லாவும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா தெரியும், 100 இளைஞர்கள் படிக்கிறாங்கன்னா ஒரு 10 பேர் கூட வேலைக்கு போகிறதில்ல. படித்த வேலைக்கு ஏதாவது வேலை, பணம் கிடைச்சா போதும், காசு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக இது நிலையெல்லாம் மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த இந்திய திருநாட்டுக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக நன்மையை வழங்கி அருள் புரிவானாக. இந்த இந்திய நாட்டிலே இஸ்லாமியர்கள் அமைதியோடும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வல்லர் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி